நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோரமாக படுகொலை. பாதி உடலை எரிந்த நிலையில் கண்டுபிடித்த போலீசார். மரணத்திற்கு முன்பாகவே போலீசாரிடம் பாதுகாப்பு கேட்டும் நடந்த படுகொலை சம்பவம். காங்கிரஸில் நெல்லை மாவட்டத்தில் உட்கட்சி பூசலில் நடந்த கொலையா? நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட கிழக்கு மாவட்டம் 2 பிரிவு உள்ளது. இதில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் KPK ஜெயக்குமார். இவர் திசையன்விளை அடுத்த கரைசுத்துப்புதூரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஜெயக்குமாரை காணவில்லை என அவரது மகன் கருத்தையா ஜாஃப்ரின் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உவரி போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன ஜெயக்குமாரை தீவிரமாக தேடி வந்தனர். அவரது செல்போன் நம்பரை வைத்து அவர் இருப்பிடத்தை கண்காணித்தனர். கருத்தையா ஜாஃப்ரின் தனது புகார் மனுவில் தந்தைக்கு கடன் பிரச்சனை இருப்பதாகவும் அதேபோல் பலர் தனது தந்தையிடம் கடன் பெற்று ஏமாற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடன் விவகாரத்தில் பலர் தனது தந்தைக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் புகாரில் கூறியுள்ளார். இதற்கிடையில் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக ஜெயக்குமாரே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வாக்குமூலம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அவர் சமீப காலமாக எனக்கு கொலை மிரட்டல் வருகிறது என்றும் இரவு நேரங்களில் எனது வீட்டு முன்பு சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஆள் நடமாட்டம் இருக்கிறது என கூறி திரு ஜெயக்குமார் கடன் மற்றும் கொலை மிரட்டல் பிரச்சனை காரணமாக தானாகவே வீட்டை விட்டு தலைமறைவாகி விட்டாரா அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பாக மர்ம நபர்கள் யாரேனும் அவரை கடத்தி வைத்துள்ளார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த நிலையில் KPK ஜெயக்குமார் பாதி உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார் சடலத்தை மீட்ட போலீசார் அவரது மறைவுக்கு என்ன காரணம் என்று தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பாதி உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டதால் யாரேனும் அவரை தீ வைத்து எரித்தார்களா அல்லது என்ற முக்கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். நெல்லையில் பிரபல தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் காணாமல் போய் 2 நாட்களில் சடலமாக மீட்கெடுக்கப்பட்ட இந்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொளுத்துற வெயிலுக்கு இடையே ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பெய்திருக்கே, மக்கள் மகிழ்ந்திருக்காங்களே. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல தான் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை மகிழ்வித்திருக்கிறது.